ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகோம்னா CY 2026 பேட்சுக்கான அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் ஆகும், முக்கியமாக கிளாஸஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க, புக்கு எப்போ சென்ட் பண்ணுவாங்க, நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் டவுட் கேட்டுகிட்டே இருந்தீங்க. இந்த ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு புக்கு அப்டேட்டை பற்றி நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு வந்து புக்கு வந்து கண்டிப்பாக வந்து சென்ட் பண்ணுவாங்க. போன வாட்டி வந்து கம்பல்சரி வந்து புக் ஃபீஸ் வந்து பே பண்ணி தான் ஆகணும், டியூஷன் ஃபீஸ் பே பண்ணும்போது. ஆனால் இப்போ வந்து நியூவாக ஒரு ஃபியூச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து புக்கு வேணும்னா நீங்கள் புக் ஃபீஸ் வந்து பே பண்ணியிருப்பீங்க. அப்படி இல்லைன்னா புக் ஃபீஸ் வந்து உங்கள் டியூஷன் ஃபீஸ்லேருந்து லெஸ் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் அதை மட்டும் பே பண்ணியிருப்பீங்க. புக்கு வந்து இப்போ பிரிண்டிங் ஸ்டேட்டஸில் இருக்குது. கண்டிப்பாக புக்கு வந்து எல்லாருமே சென்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்டை வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். யூனிவர்சிட்டியில் கேட்டு எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து ஃபஸ்ட்டு சென்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க நான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து CY 2026 பேட்சுக்கு இந்த அப்டேட் வீடியோ அப்லோட் பண்ண ஏன் டிலே ஆனிச்சுன்னா, நான் வந்து வீக்கெண்டில் மட்டும் தான் ஃப்ரீ ஆகும். மற்ற டேயில் வந்து காலேஜ் போயிட்டு வரதுக்கு ஈவினிங் ஆகிடும். அதுக்கப்புறம் வீக்கெண்டில் வந்து என் காலேஜ் ஒர்க்கை முடிச்சதுக்கப்புறம் தான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து அப்டேட் வந்து இப்போ எதுவுமே ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. யூனிவர்சிட்டி சைட்லேருந்து AY பேட்ச் அட்மிஷன் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் கிளாஸஸ்க்கான ஷெட்யூல் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதேமாதிரி வந்து ப்ராக்டிகல் கிளாஸ் மட்டும் நீங்கள் கம்பல்சரி அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் ஸ்டடி சென்டரில் வந்து ப்ராக்டிகல் கிளாஸ் வந்து கண்டெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் சில கோர்ஸுக்கு மட்டும் தான் வந்து கண்டெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு தனியாக ஷெட்யூல் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. நான் எல்லாத்தையும் வந்து அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் எல்லாருமே வந்து CY பேட்ச் நெக்ஸ்ட் வந்து AY பேட்ச் அட்மிஷன் வந்து கண்டெக்ட் பண்ணுவாங்க. CYக்கும் AYக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, CYனா கேலண்டர் இயர், AYனா அகாடமிக் இயர். அகாடமிக் இயர்னா 12th வந்து முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் உள்ள அட்மிஷன் வந்து அகாடமிக் இயர்னு சொல்லுவோம். அதேமாதிரி வந்து CY பேட்சில் வந்து ஆர்ட்ஸ் குரூப் வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. AY பேட்சில் வந்து சயின்ஸ் குரூப் அண்ட் ஆர்ட்ஸ் குரூப் ரெண்டுத்துமே ஆஃபர் பண்ணுவாங்க. மற்றபடி உங்களுக்கு கிளாஸஸ்க்கான ஷெட்யூல் வந்து சேமாக தான் இருக்கும். உங்களுக்கு சிலபஸும் சேமாக தான் இருக்கும். உங்களுக்கான எக்ஸாம் டைம் டேபிளும் சேமாக தான் இருக்கும். உங்களுக்கான அப்டேட்டும் வந்து AY 2026 பேட்சுக்கான அட்மிஷன் வந்து கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் தான் கொடுப்பாங்க. அதேமாதிரி உங்களுக்கான அசைன்மெண்ட் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க, உங்களுக்கு எக்ஸாமுக்கான டைம் டேபிள் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்கிறேன். இந்த வீடியோவில் வந்து ஷார்ட்டாக வந்து உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருப்பேன். எதனால யூனிவர்சிட்டி சைட்லேருந்து இன்னமும் உங்களுக்கு வந்து அப்டேட் வந்து கொடுக்காம இருக்காங்கன்னு. AY 2026 பேட்சுக்கு வந்து அட்மிஷன் கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் தான் கொடுப்பாங்க. ஓகே, நீங்கள் எல்லாமே வந்து ஜாயின் பண்ணிப்பீங்க. நீங்கள் எந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அதேமாதிரி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு உண்மையிலேயே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். இதேமாதிரி இம்பார்ட்டன்ட் அப்டேட்டுக்கு நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம்.